ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். வரக்கூடிய 5 மார்ச் 2026ல இருந்து கோர்ஸோட வேலிடிட்டி அண்ட் ஃபீஸ்ல வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறோம். ஸோ இனி எந்த கோர்ஸுக்குமே பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. அப்ப இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாருமே லைஃப் டைம் வேலிடிட்டில தான் ஜாயின் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வேலிடிட்டில எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 5 மார்ச் 2026க்கு அப்புறம் எந்த ஸ்டூடெண்ட்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸை பொறுத்து 1 இயர், 2 இயர், 3 இயர் வேலிடிட்டிங்கிற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா 2500 வரைக்கும் நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, வரக்கூடிய மண்டே 2/3/2026 ஆர்ஆர்பி குரூப் டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ வரக்கூடிய திங்கட்கிழமை நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான கடைசி செலெக்ஷன் பேட்ச், ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா குரூப் டி எக்ஸாம் நம்ம ஜூலைல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த 4 மாசத்துல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். கரெக்டா 4 மந்த்ஸ் தான் டைம் இருக்கு. ஸோ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ண போறேன், அப்ளை பண்ணிட்டேன், என் கையில எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்ல, எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிளஸ் டெஸ்ட் இது மூணுமே இதுலயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த வேலிடிட்டியில நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரதுனாலையும் ஃபீஸ்லயும் சேஞ்சஸ் கொண்டு வரதுனாலையும் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனாலையும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட்டு 12 கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஸோ 2ஆம் தேதி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் பேட்சும் வந்து நாம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா இதுக்கடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. கரெக்டா இப்ப இருந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடலாம். சோ இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் எப்ப இருக்கும் அப்படின்னா 7/3/2026 சனிக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து இருக்கும். சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 நீங்க பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ இந்த 1899 பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கு அப்புறம் 2 இயர் வேலிடிட்டிக்கே நீங்க வந்து 1999 வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 5ஆம் தேதியில இருந்து 1 இயருக்கு தனியா ஃபீஸ், 2 இயருக்கு தனி ஃபீஸ், 3 இயர் வேலிடிட்டிக்கு தனி ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் வந்து டெக்னிக்கல் டீம் கொண்டு வர போறாங்க. அடுத்து சிஏ கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 799. இப்ப நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணணும், மந்த்லி பிடிஎஃப் எனக்கு வேணும், அதே மாதிரி நான் படிக்க படிக்க கரண்ட் அஃபேருக்கு டெஸ்ட்டும் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்லயும் பாத்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, 3 இயர் வேலிடிட்டிங்கிற மாதிரி கொண்டு வருவோம். சோ 1 இயர் வேலிடிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 499 வரைக்கும் ஃபீஸ் வந்து இருக்கும். ஓகே. 2 இயர் வேலிடிட்டிங்கும் போது 599ங்கிற மாதிரி ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த வேலிடிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி யூஜிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு இ புக் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இ புக் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 999. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1199 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆஃபர் நாம எஸ்டர்டேவே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நைட்டு 12 28/2/2026 இன்னைக்கு நைட்டு 12 கூட உங்களுக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர் பிரைஸ்லயே நான் வந்து ஜாயின் பண்ணணும், நான் குரூப் டிக்கு படிக்கணும், என்டிபிசிக்கு படிக்கணும், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் படிக்கணும், ஆர்ஆர்பி 2026க்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸாம்ஸுக்கும் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த வேலிடிட்டி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர்.
ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் கவர் பண்ணிடுவோம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். அந்த பிளான் படி வீக்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்க. 5ஆம் தேதியில இருந்து நாம கொண்டு வரக்கூடிய நியூ சேஞ்சஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க. 2ஆம் தேதியில இருந்து குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். நான் இந்த குரூப் டில உள்ள போயே தீரணும். ஏன்னா இப்போ 10ஆம் கிளாஸ் தான் குரூப் டிக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் இந்த 4 சப்ஜெக்டையும் நல்லா படிச்சிட்டீங்கனாலே குரூப் டி வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதுவும் 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க பெஸ்டா குரூப் டிக்கு படிக்கணும் அப்படின்னா ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 2ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய குரூப் டியோட பேட்சோட ஃபைனல் பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா ரீசனிங் படிக்கணும். அதுக்கப்புறமா மேக்ஸ், சயின்ஸ் இது 3ம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல நீங்க கரண்ட் அஃபேரும் படிச்சிட்டீங்கன்னா போதும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 20ல 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துடும். அதனால ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 85க்கு மேல 90 கிட்ட உங்களால என்ன பண்ண முடியும்? குரூப் டில ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 85க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் டாப்பர். அதே இது நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா ஒரு 50, 60 மார்க் எடுத்தீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணிடலாம்? ஈஸியா உள்ள போயிடலாம். ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். சிசிஏக்கு பிஇடியும் கிடையாது. ஓகேவா? இந்த ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஇடி மட்டும் தான் இருக்கும். பிஇடில நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் தான். ஸோ நல்ல வாய்ப்பு. ஈஸியா ரயில்வேல உள்ள போனோம் அப்படின்னா குரூப் டில நீங்க வந்து உள்ள போயிடலாம். ஏன்னா என்டிபிசிலாம் கம்பேர் பண்ணும்போது அதில் CBT1, CBT2, சைக்கோ டெஸ்ட், சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஸோ சிங்கிள் ஸ்டெப்லேயே உள்ள போனோம் அப்படின்னா குரூப் டி படிங்க. 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்னா கொஷின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ வெறித்தனமா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ டே 1ல பாருங்க மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாபிக் எதுக்காக அப்படின்னா ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்க, குரூப் டிக்கு உள்ள வரீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 10th முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து படிக்காம இல்லை அதில் ஒரு டச் இல்லாம இருந்திருப்பீங்க. அப்ப எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல்னா என்ன, வகுத்தல்னா என்ன, டேபிள்ஸ்னா என்னங்கிறத படிச்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே மேக்ஸ் சூப்பரா போடுவாங்கன்னு கிடையாது. சில பேருக்கு டச் விட்டு போயிருக்கும். சோ அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கூச்சப்படாம ஃபர்ஸ்ட் டேபிள் படிச்சிருங்க. 2வது டேபிள்ல இருந்து ஒரு 12வது டேபிள் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டேபிள்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் இந்த வேதிக் மேக்ஸ்ல 2x2 மல்டிபிளிகேஷனுக்கான ஷார்ட்கட், 3x3 மல்டிபிளிகேஷனுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட்னு இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். நீங்க பின்னாடி படிக்கக்கூடிய அந்த மேக்ஸோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுதான் பேசிக். இந்த பேசிக் கிளாஸ் பார்த்தாதான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேக்ஸ்ல ஸ்பீடு வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நாள் நீங்க வந்ததும் படிக்க வேண்டியது வந்து வேதிக் மேக்ஸ். அதுக்கப்புறமா வேதிக் மேக்ஸ் முடிச்சதும் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் படிக்கணும். அடுத்து டே 2லயும் சிம்பிளிபிகேஷன். ஏன்னா இங்க வேதிக் மேக்ஸை தரோ பண்ணிட்டு சிம்பிளிபிகேஷனும் தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ்ல நீங்க பேசிக்ல ரெடி ஆயிட்டீங்க. அந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஸ்பீடு வந்துருது. அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்க போயிடலாம்? கான்செப்ட் வைஸ் வரக்கூடிய சம், அரித்மெட்டிக் ப்ராப்ளம்குள்ள போயிடலாம். அரித்மெட்டிக்கும் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்ம எங்க போயிடலாம்? அட்வான்ஸ் மேக்ஸுக்குள்ள போயிடலாம். ஓகே, இதுதான் பேசிக். ஃபர்ஸ்ட் பேசிக் மேக்ஸ் வந்து படிக்கணும். பேசிக் மேக்ஸ்ங்கிறது வேதிக் மேக்ஸும் சிம்பிளிபிகேஷனும். இது ரெண்டும் நல்லா ஸ்பீடு வருது. ஒரு சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ல சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வந்துருதுன்னா அரித்மெட்டிக் உள்ள போயிடலாம். அரித்மெட்டிக்கும் ஸ்பீடு வந்துருதுன்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ். இந்த மாதிரி மேக்ஸை வந்து 3 விதமா பிரிச்சு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ டே 2ல சிம்பிளிபிகேஷன். அடுத்து ரீசனிங்ல மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். இந்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, மிரர் இமேஜ்னா லெஃப்ட் ரைட், வாட்டர் இமேஜ்னா மேல கீழே. ஸோ இதை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து யாரா இருந்தாலும் படிச்சுக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப யோசிக்கணும், லாஜிக்கா திங்க் பண்ணணும்லாம் இல்ல. படத்தை பார்த்து ஆன்சரை சொல்லிடலாம். அடுத்து ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன். எதுக்காக இந்த ஃபிகர் டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா குரூப் டி பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல ஃபிகரை வச்சு மட்டுமே 4 கொஸ்டின் கிட்ட கேட்டுருவாங்க மினிமம். அதனால இந்த ஈஸியான டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம்.
அடுத்து மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ், அப்புறம் டே 4ல நம்பர் சீரிஸ். இந்த நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட். நீங்க வேதிக் மேக்ஸ தரவா படிச்சிட்டீங்கனாலே நம்பர் சீரிஸ் வந்து ஈஸியா புரிஞ்சிரும். ஏன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும், இல்ல ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க, இல்ல கியூப் பண்ணிருப்பாங்க, கியூப் ரூட் எடுத்திருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கும். அடுத்து ரீசனிங்ல எம்பெடட் ஃபிகர், சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஒர்க் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சயின்ஸ்ல பவர் டாபிக், ரீசனிங்ல சிலாஜிசம் வந்து படிக்கணும். டே 6ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல சிலாஜிசம், சயின்ஸ்ல மாஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க இந்த வாரத்துல என்னெல்லாம் படிச்சீங்களோ இந்த டாபிக்ல இருந்து ஒரு 35 மார்க்குக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம். ஓகேவா? டெஸ்ட்டை பத்தின பயம் போகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா கொடுத்துருப்போம். டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான். ஸோ படிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 4 பேட்ச் குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அந்த 4 பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஓரளவுக்கு வீக்லி பிளான் எல்லாமே முடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லாவே முடிச்சிட்டாங்க. வீக்லி பிளான் முடிச்சுட்டு அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன், இனிதான் நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளானும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க படிக்கிற டாபிக் வந்து ஈஸியான டாபிக் மட்டும் இல்ல, ஸ்கோரிங் டாபிக். குரூப் டில 100 மார்க் வருது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நான் கொடுத்திருக்க பிளானை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே குறைஞ்சது 10 மார்க், மேக்ஸிமம் 12 மார்க் வரைக்கும் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் கேட்பாங்க, இது ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்னு கேட்பாங்க. ஸோ அதுல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்துடும். நம்பர் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்துடும். எம்பெடட் ஃபிகர், ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வந்துரும். ஓகே, அது போக சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டாபிக்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கிட்ட வந்துரும். அப்ப கிட்டத்தட்ட பாருங்க 10 மார்க் கிட்ட நீங்க வந்து என்ன பண்ணிரலாம், ஃபர்ஸ்ட் வீக்லயே 10 மார்க் கிட்ட முடிச்சிடலாம். ஓகேவா? சோ கரெக்டா வீக்லி பிளான ஃபாலோ பண்ணுங்க, வீக்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. இது எல்லாம் படிச்சு முடிச்சோனே ரிவைஸ் பண்றதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஆஃபர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சோ ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்னோட லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1899. ஏன்னா இதுக்கப்புறம் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க ஆப்ல போய் டைரக்டா ஜாயின் பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க ஆப்ல போய் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் வரும், ரேசர் பேயோட சார்ஜஸ் வரும், பிளஸ் அது போக பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு அடிஷனல் சார்ஜஸ் எல்லாமே வரும். சோ கிட்டத்தட்ட கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2565 ரூபாய் கிட்ட வரும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. சோ நீங்க ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற சார்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. 1899 ஆஃபர்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ படிங்க. கையில இருக்க மொபைல் போன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறது, படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டே தான் ஒரு கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டால ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்து ரீல்ஸ் தான் பாக்குறாங்க. 1 மணி நேரம் ஆனதும் தெரிய மாட்டேங்குது, 2 மணி நேரம் ஆனாலும் தெரியல, 3 மணி நேரம் ஆனாலும் தெரிய மாட்டேங்குது. சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க, கரெக்டா படிங்க. ஓகே, தேவையில்லாத ஆப் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். சோ நீங்க நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் ஃபோர்சஸ் வந்து நம்மள பின்னாடி இழுக்கும். உன்னால என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமான்ட்டு. சோ பொறுமையா உட்காந்துட்டு கரெக்டா உங்களோட இது என்னவோ, உங்களோட கோல் என்னவோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் தான். ஓகே, பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நினைக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் உங்களை படிக்க வைக்கும். ஓகேவா? சோ பாசிட்டிவா இருங்க. அதே மாதிரி டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் கம்மியாகுது அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. அதை அனலைஸ் பண்ணிட்டு எந்த டாபிக்ல மார்க் மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த டாபிக்கை அகைன் நல்லா படிச்சுட்டு திருப்பியும் டெஸ்ட் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எடுக்க அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் போறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா எவ்வளவு டெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம்ல உங்களோட டார்கெட் வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணுவேன்னு வைக்காம ஒரு 85க்கு மேல எடுக்கணும், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற மாதிரி படிங்க. ஓகே, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃபே மாற போகுது.
ஆனா அதுக்கு பாஸ் பண்றதுக்கான இத பார்க்கணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம் தான். ஒரு குரூப் டி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃபே சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா ஒன்ஸ் குரூப் டியா போயிட்டா குரூப் டியா மட்டும் இருக்க போறதில்ல. உள்ள போய் எல்டிசி எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜிடிசி எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம்ஸ் வரல அப்படின்னாலுமே என்டிபிசி எக்ஸாம் அடுத்து வரும். அது எழுதலாம். ஒருவேளை இது இல்லன்னா கூட எஸ்எஸ்சிக்குள்ள ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்து முன்னேறதுக்கு நெறைய கதவுகள் திறந்து இருக்கு. நீங்க படிக்கணும். படிச்சா லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளாகலாம். சோ படிங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஆஃபர் வந்து நைட் 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. தேங்க் யூ. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க.